தமிழ் சமைச்சதை சாப்பிட்டோன்னே அவங்க அப்பா பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு, சூப்பராக இருக்குது சமையல், இது என்ன இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, ரசம் சொல்லவே தேவையில்லை, ஐயோ அப்பா சூப்பராக இருக்குது, அசைவ சாப்பாடே வேணான்னு தோணும், அந்த மாதிரி இருந்தது இந்த சைவ சாப்பாடு, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டோன்னே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அப்பத்தா மட்டும் யோசிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அவங்க பொண்ணு அவங்களோட பேத்தி 2 பேருமே வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு அப்பத்தா, இதெல்லாம் நம்பாத, இதெல்லாம் ஒத்துக்காத, பாஸ்லாம் சொல்லாத, ஃபோனெல்லாம் கொடுக்காத, அவங்களோட மறு வீட்டுக்கு அனுப்பாத, புரியுதா, இது சும்மா சைவ சாப்பாடு, இதெல்லாம் யார் வேணா பண்ணலாம், அசைவ சாப்பாடுலாம் நல்லா பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னே தெரியலையே, எல்லாமே நல்லபடியாக சொல்லணும், தமிழுக்கு நல்லபடியாக அங்கே அவங்க மறு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ வா தமிழ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. எனக்கு தெரியும் தமிழ், நீ நல்லா சமைப்பண்ணி எனக்கு தெரியும், சூப்பர், அப்பா பார்த்தியா எப்படி சொன்னார் பார்த்தியா, நீ சைவ சாப்பாடு அசைவ சாப்பாடு மாதிரி சமைச்சிருக்கியான் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டான்ஸ் ஆடுறாரு. தமிழும் டான்ஸ் ஆடுறாங்க, 2 பேருமே டான்ஸ் ஆடுறாங்க. இது எல்லாமே ஃபோன் பண்ணி தமிழோட வீட்டுக்கு சொல்கிறாங்க. தமிழோட வீட்டில் இருக்கவங்களும் அவ்வளோ கத்துறாரு, என் பொண்ணு ஜெயிச்சிட்டா, என் பொண்ணு சூப்பராக சமைச்சிட்டா, என் பொண்ணு இங்கே மறு வீட்டுக்கு கண்டிப்பாக வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கத்துறாரு. அவங்க அம்மா பாட்டி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ வராங்க, இங்கே வா சேது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ அப்பத்தாவும் வராங்க. வந்தவுடனே இங்கே பாரு தமிழ், நீ வந்து நல்லா சமைச்சிருக்க, சாப்பாடு எல்லாமே நல்லா தான் சமைச்சிருக்க, ஆனால் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டன்றத நான் பார்த்தேன், டெய்லி நைட்டு வந்து இதெல்லாம் பண்ணி பண்ணி நீ பார்ப்ப, அவ்வளோ கஷ்டப்பட்ட, ஆனால் சைவ சாப்பாடு நீ நல்லா சமைக்கிறனா கண்டிப்பாக உன்னால் அசைவ சாப்பாடும் சமைக்க முடியும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, புரியுதா, அதனால் நீ இப்போ பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே சேது பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. ஆனால் அவங்க பொண்ணுக்கு கோவமாக வருது, என்ன அம்மா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு இந்த உன்னோட ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாங்க பாட்டி. அதை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அப்போ நான் எங்கள் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க. நீ கண்டிப்பாக மறு வீட்டுக்கு போகலாம், போயிட்டு நல்லபடியாக வா, வந்து வீட்டில் அசைவ சாப்பாடெலாம் நல்லா வாய்க்கு ருசியாக சமைக்க கற்றுக்கணும், சரியா, செஞ்சு எல்லாருக்குமே போடணும், எல்லார் மனசுலையும் நீ இடம் பிடிக்கணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. சரி அப்போ தான் கண்டிப்பாக நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. அப்போ நான் வீட்டுக்கு போக போகிறேன்னா கண்டிப்பாக நீ மறு வீட்டுக்கு போ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சேது நீயும் போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சேதோட அப்பா சொல்கிறாரு, நீங்கள் 2 பேருமே போங்க, போயிட்டு எவ்வளோ நாள் இருக்கணுமோ இருந்து பார்த்துட்டு நல்லபடியாக வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா நான் கூட்டிகிட்டு போகிறேன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. தமிழ் சொல்கிறாங்க, நான் நினச்சி கூட பார்க்கல நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு, நீ ஜெயிப்படி எனக்கு தெரியும் தமிழ், உன் கைப்பக்குவம் எனக்கு தெரியும், நல்லா இருக்குது, பார்த்தியா அப்போ என்ன சொன்னாங்கன்னு பார்த்தியா, உங்கள் அம்மாவோட கைப்பக்குவம் உனக்கு இருக்கான், அதனால் நீ கண்டிப்பாக நல்லா தான் இன்னும் சமைப்ப, சரியா, நாம் போகலாம், நம்ம எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பாக மறு வீட்டுக்கு போகலாம், போயிட்டு அங்கே எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம், நீ உங்கள் அம்மா கிட்ட பேசலாம் அந்த ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அவங்க அம்மா கிட்ட பேசுகிறாங்க, நான் ஜெயிச்சிட்டேன், அதெல்லாம் மறு வீட்டுக்கும் வர சொல்லிட்டாங்க. அப்படியா தமிழ், கண்டிப்பாக அப்பா இப்போ தான் சொன்னார், நீ வந்துடு, சரியா, தேவையான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணி வைக்கிறேன், நீ எவ்வளோ நாள் இருக்கிறே வந்து இருந்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி நானும் இவரை கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஐயோ என் பொண்ணு வரப்போகிறா, என் பொண்ணு எவ்வளோ அழகாக சமைச்சிருக்கா, எனக்கே பெரிய விஷயம், அவள் எதுவுமே தெரியாது அவளுக்கு, ஆனால் எல்லாமே நல்லா பண்ணி நல்ல பேர் வேறு வாங்கியிருக்கா, நல்ல பேர் வாங்கிட்டு ஃபோன் வாங்கி என்கிட்ட பேசியிருக்கா, அது மட்டும் இல்லை வீட்டுக்கு வேறு வரேன்னு சொல்லியிருக்கா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க பாட்டி சொல்கிறாங்க, என் பேத்தி எல்லாத்துலேயும் கில்லாடியாக தான் இருப்பாள், அவள் படிப்பில் மட்டும் இல்லை சமைக்கிறதுல கூட அவள் டேலண்டானவ, நீ சொல்லி கொடுக்கல, அங்கே சொல்லி கொடுத்தாங்க, அதனால் கற்றுக்கிறா.